நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போயிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அநேக காரியங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கலாம். கை கெட்டினது வாய்க்கு எட்டலேன்னு சொல்லி கூட நீங்க நிறைய நேரம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானது என்னுடைய கையினாலே வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இஷ்டங்கள் நிறைய இருக்கும், நம்ம ஆசைகள் நிறைய இருக்கும், நம்ம விருப்பங்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்துல வைக்கிறோம். வைத்து விட்டு நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவருக்கு சித்தமானால் அதை அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்ம இருதயத்தை எல்லாம் கொட்டணும், நிச்சயமா கொட்டணும், அன்னாலை போல கொட்டணும். ஆனா அவருக்கு சித்தமானது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில நடந்தால் போதும். அன்னால் இருதயத்தை எல்லாம் அவனுடைய சமூகத்திலே ஊற்றினாள், உண்மைதான். ஆனால் அங்கே ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டார். ஏலியும் ஏலியுடைய பிள்ளைகளும் தீர்க்க தரிசன அந்த காரியத்தை இழந்து விட்டார்கள். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் அங்கே தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டபடினாலே தேவன் அவருடைய சித்தத்தை அன்னாளுக்கு நிறைவேற்றினார். நம்ம நிறைய நேரம் நம்ம பிடிச்சு வச்சுட்டு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க கட்டாயம் செய்யணும், எனக்கு இப்படி செய்யணும், நல்லது, போராடி ஜெபிக்க வேண்டும். ஆனால் அது தேவனுக்கு சித்தமானதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் சில காரியங்களை நமக்கு செய்யல, அதை காலம் தாமதிக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அழுது ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அதிலே நமக்கு எப்படி ஒரு பக்குவம் இருக்க வேண்டும்? இதை கர்த்தர் எனக்கு செய்யலையா, கர்த்தர் எனக்கு இதை தரலையா, இது இன்னும் நடக்கலையா, ஏன் இது காலம் தாமதிக்குது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது? கர்த்தருடைய சித்தம் இன்னும் நிறைவேறவில்லை, கர்த்தருடைய சித்தம் இன்னும் அதற்கேற்ற சமயம் வரவில்லை, கர்த்தருடைய சித்தத்தின்படி இன்னும் அது காலங்கள் வரவில்லை, கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த காரியம் எனக்கு கைக்குடி வரல அப்படிங்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்ம நிறைய நேரம் அவர் கையினால வாய்க்காம இருக்குது, ஏன் வாய்க்கல, எனக்கே வாய்க்காம போயிடுச்சுன்னு நம்ம அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். நான் சரியில்லையா, அழுது நான் போன இடம் சரியில்லையா, நான் இருக்கிற இடம் சரியில்லையா, அந்த காரியம் சரியில்லையா, இந்த காரியம் சரியில்லையான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? நான் கேட்பதும், நான் நாடுவதும், நான் விரும்புவதும் அது தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறதா? அவர் அதை விரும்புகிறாரா? நான் விருப்பப்படுகிறேன், உண்மைதான். ஆனால் அந்த காரியம் தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். உங்கள் ஜெபங்கள் மாறட்டும். பாருங்கள், கர்த்தர் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் போது கூட சொல்கிறார், பிதாவே, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். அவர் தெய்வமாக இருந்தாலும் அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே தன்னை முழுமையாய் அவருடைய சித்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறார். நம்ம சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம கவலைப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம், அழமாட்டோம், தேவையில்லாத கேள்விகளை கேட்க மாட்டோம். கர்த்தர் ஏற்ற நேரத்துல அதை எனக்கு செய்து முடிப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப துக்கப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய டைமுக்காக நம்ம காத்திருக்கிறது இல்லை, அவருடைய சித்தத்துக்காக நம்ம காத்திருக்கிறது இல்லை. இன்றைக்கு உங்க மனநிலை மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் அவசரப்படுறேன், அது என்னுடைய மாம்சத்தினுடைய பலவீனம். அதை தயவு செய்து உம்முடைய சித்தத்துக்காக காத்திருக்கக்கூடிய மனநிலையை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, தாவீதை கர்த்தர் கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு டைம் இருந்துச்சு, சரியான நேரம். தகப்பனார், என்னுடைய சகோதரெல்லாம் பார்த்துட்டு போன்னு சொன்னார், பார்த்துட்டு வான்னு சொன்னார். நேரத்தை கர்த்தர் சரியாய் அமைத்து கொடுக்கிற வரைக்கும்
நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு நான் காட்டணும் அவசியம் கிடையாது. தாவீது நினைச்சா காட்டியிருக்கலாம், ஆனா காட்டவே இல்லை. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே அவன் உண்மையா இருந்தான். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி சரியான நேரத்திலே தாவீதை உயர்த்தினார். நாமும் அவருடைய சித்தத்துக்குள்ள நம்ம கேட்போம். கேட்கறது எல்லாம் நம்ம கேளுங்க, தப்பே இல்லை. ஜெபம் நீங்க எப்படினாலும் பண்ணலாம், உங்க மன விருப்பங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனா நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே நான் என்னுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் கேட்டுட்டேன், எனக்கு தோன்றபடி எல்லாம் கேட்டுட்டேன், ஆனாலும் உம்முடைய சித்தம் இல்லாம எந்த காரியம் எனக்கு வாய்க்க வேண்டாம். உம்முடைய அனுமதி இல்லாமல், உம்முடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க வேண்டாம். வேலை விஷயத்துக்கு அவருடைய சித்தத்தை கேளுங்க. ஒரு வீடு கட்ட போறீங்களா, அது ஒரு சித்தத்தை கேளுங்க. வீட்டுடைய காரியங்களை சரி செய்ய விரும்புறீங்களா, அதோடைய சித்தத்தை கேளுங்க. ஊழியருடைய ஆலோசனையை கேளுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. அப்பொழுது அவருடைய சித்தம் அதன் மூலமாக வெளிப்படும். நிறைய நேரம் நம்ம கன்ஃபியூஷன்ஸ்லே, குழப்பத்திலே தவறான முடிவு எடுத்துடுறோம். கோபத்துல முடிவு எடுத்துறாதீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க, அமர்ந்துருங்க. அவருடைய சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவருடைய கரத்தினாலே உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். அவருடைய சித்தத்தின்படி உங்கள் காரியங்களை அவர் நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் நினைத்ததை அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் செய்து முடிப்பாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.